ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் எக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் எக்ஸு மண்டே எக்ஸ்பிரி. ஸோ எக்ஸ்பிரி மூவ்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரேடிங் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். லாஸ்ட் ட்ரேடிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 55,185 55,156 ஹை. அதுலேருந்து ஒரு வெறும் 34 பாயிண்ட் தான் ரேலி. 55,185. பாக்கி 400 பாயிண்ட் கீழே தான் ரேலி. அதன்படி கீழே லோ வந்து 54,487. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சது கீழேருந்து ஒரு சின்ன ஒரு ஹை 54,606 மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம பார்க்க போனால் நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்குது 54,600. இப்போ 54,600 கால் ஆப்ஷன்ஸு 320 ரூபா, புட் ஆப்ஷன்ஸு 150. டோட்டலாக ஒரு 470 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது. இந்த 470 பாயிண்டில் நம்ம கால்குலேட் பண்ணோன்னா இமீடியட் ரெசிடென்ஸ் 1 இருக்க போகிறது 54,920. ரெசிடென்ஸ் 2 இருக்க போகிறது 54,070. சப்போர்ட் 1 54,450. சப்போர்ட் 2 54,130. ஸோ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது நமக்கு 54,685. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட்டு 54,685க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் இன்டு கால் ஆப்ஷன்ஸ், 54,685க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் இன்டு புட் ஆப்ஷன்ஸ். நாளைக்கு மோஸ்ட்லி ஒரு கேப் டவுன் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி தோன்றுறது. ஏன்னா ஸோ ஒரு 400-500 பாயிண்ட் வந்து டவுன் சைடு ரேலி, அப் சைடு ஓப்பன் ஆகி டவுன் சைடு ரேலி ஆகிருக்கு. ஸோ இந்த டவுனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லாட்டினா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படி தான் வரும். ஓப்பன் இந்த மாதிரி வரும். ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நின்னா இன்டு கால் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும், அதை பார்த்தும் ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.